Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோவில் நம்ம உளுத்தம் வடை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கர் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் திக்கான பதத்திலே இருக்கட்டும் உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது. இதற்கு ஒரு பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி அதுவும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்த மாவில் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் வந்து நம்ம இந்த மாவுலேயே சேர்த்துடலாம். இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து வடையை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது மாவு எடுத்து ஒரு மைக்கா கவர் மேலே வச்சுட்டு கையில் தட்டிக்கிங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு சின்னதாக விரலில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்ட பிறகு வடை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வடை வந்து இந்த பதத்தில் வந்தால் போதும், அதாவது இந்த கலரில் இருக்கணும். இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வடையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உளுத்தம் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.